ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹாம்ஸ்டரோட சிப்பர் கோட் என்னன்னு சொல்லி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாம்ஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஹாம்ஸ்டர் ஏர் ட்ராப் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ஜூலையில் லிஸ்ட் ஆக போது ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சிப்பருக்கு ஏர்ன் பர் டேப் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் டபுள் டிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி உள்ள கோடு என்னென்னா பம்ப்பு. ஸோ அதோட கோடு என்னன்னு சொல்கிறேன். பம்புக்கு என்ன கோடு அப்படின்னா ஒரு டேப், ஒரு சிங்கிள் டேப், அதுக்கப்புறம் டேஷ், இன்னொரு டேஷ், அப்புறம் ஒரு டேப். ஸோ பி தென் யூ வரணும். யூக்கு டபுள் டேப், ஒரு டேஷ், ஸோ யூ. நெக்ஸ்ட்டு வந்து எம். எம்முக்கு வந்து 2 டேஷ். அடுத்து அகைன் பிக்கு வந்து ஒரு டேப்பு, ஒரு டேஷ், டேஷ், ஒரு டாட். சாரி, நம்ம டிலே ஆச்சுனாவே இந்த பிரச்சனை தான். ஸோ எல்லோரும் நான் மேலே வந்து என்னென்னு நான் எழுதுகிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக நான் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கோடு நீங்கள் போட்டிங்கன்னா 10 lakhs அமௌண்ட் வந்து நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி டெய்லி காம்போ இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணாவே 50 lakhs வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ டெய்லி மறக்காமல் எல்லோரும் வந்து இந்த கோடை வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இவங்க வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் பெர் ஹவர் வச்சு தான் வந்து. அப்புறம் இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் வந்து ஏர் ட்ராப் வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் சி. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லோரும் ப்ராஃபிட் பெர் ஹவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். யாராவது இன்னும் வந்து ஹாம்ஸ்டர் ஜாயின் பண்ணலைன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள்.